வணக்கம். இன்னைக்கு எத பத்தி பேச போறேன் அப்படின்னா, நம்ம ஏகே அவர்கள். அவங்கள பத்தி தான் பேச போறேன். அ அவங்க லேட்டஸ்ட்டா ஒரு இடத்துல குடுத்த இன்டர்வியூ ரொம்ப வைரலா போயிட்டு இருந்தது. எதனால அப்படின்னா, அவங்க சொன்ன சில விஷயம் இங்க நடந்த சில சம்பவங்களோட ஒத்து போறதுனால, அத வைரல் ஆக்கிட்டாங்க. ஸோ அது என்ன அப்படிங்கிறத பார்ப்போம். ஓவரால் அவரு அந்த இன்டர்வியூ கிட்டத்தட்ட 57 மினிட்ஸ் ஒரு 1 ஹவர்ன்னு வச்சுக்கலாமே. ஒரு 1 ஹவர் இன்டர்வியூ. அந்த இன்டர்வியூல நெறைய விஷயங்கள பேசியிருந்தாரு. அவருடைய ஸ்போர்ட்ஸ் பத்தி இப்ப ரேசரா நெறைய வின் பண்ணிட்டு இருக்காரு இல்லையா? ஸோ ரேசரா என்னெல்லாம் பண்றாங்க? எவ்ளோ பிராக்டிஸ் எடுத்துக்கிறாங்க? எவ்ளோ ஸ்பெண்ட் பண்றாங்க? எவ்ளோ நேரம் தூங்குறாங்க? எவ்ளோ நேரம் வொர்க் பண்றாங்க? அத தாண்டி அவங்களுடைய ஃபேமிலி, அவங்க கூட அவங்க ஸ்பெண்ட் பண்ணக்கூடிய டைம், அவங்க ஃபேமிலி எவ்ளோ இவங்களுக்கு சப்போர்ட் பண்ணுது. அதுக்கப்புறம் பார்த்தோம் அப்படின்னா, அவங்க லைஃப்ல நடந்த விஷயங்கள், அப்புறம் ஃபேன்ஸ் பத்தி கொஞ்சம் பேசினாங்க. அத தாண்டி நம்மளுடைய நாடு எப்படி இருக்கு அப்படிங்கிறத பத்தியும் பேசினாங்க. ஸோ இதெல்லாமே அந்த இன்டர்வியூல வந்தது. அதுல ஒரு விஷயம் அவர் சொன்ன விஷயம் வைரல் ஆச்சுது. ஸோ என்ன அப்படின்னா, இந்தியா மாதிரி ஒரு ஜனத்தொகை அதிகமாக இருக்கக்கூடிய நாடுகள்ல 140 கோடி நம்ம கிராஸ் பண்ணி போய்க்கிட்டே இருக்கோம். இனி எவ்வளோ கோடிகள் போகுமோ தெரியாது. ஸோ அதிகமான ஒரு ஜனத்தொகை இருக்கக்கூடிய ஒரு நாட்டுல கூட்டத்த கூட்டி வைக்கிறது அப்படிங்கிறது ஒரு பெரிய விஷயம் கிடையாது. அது ஒரு சாதனைன்னு அப்படின்னு சொல்ல முடியாது. ஏன்னா இங்க ஏற்கனவே நிறைய மக்கள் இருக்காங்க. ஸோ கூட்டம் கூடுறது அப்படிங்கிறது ஒரு பெரிய விஷயம் இல்ல அப்படிங்கிற மாதிரி ஒரு லைன் சொல்லியிருந்தார். அந்த ஒரு லைன் மட்டும் வைரல் ஆயிடுச்சு. வைரல் ஆகி, ஏன்னா இங்க கரூர்ல நம்மளுக்கு கூட்ட நெரிசல் காரணமாக நிறைய பேர் இறந்து போயிருந்தாங்க இல்லையா? ஸோ அந்த சம்பவத்தோட இவருடைய இன்டர்வியூவை கம்பேர் பண்ணி எல்லாரும் நிறைய விஷயங்கள் சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க. ஓவரால் இதுல என்ன சொன்னாரு, என்னென்ன விஷயங்கள் சொன்னாரு, அதெல்லாம் நம்மளுக்கு தேவையான விஷயங்கள் என்னென்ன இருக்கு, அதெல்லாமே நம்ம நோட் பண்ணணும் இல்லையா? பொதுவா ஒரே ஒரு விஷயத்தை மட்டும் எடுத்துட்டு அவர் இப்படி சொல்லிட்டாருன்னு பாதி பேர் குறை சொல்றாங்க. இல்ல, அவர் சப்போர்ட்டிவா தான் பேசினாரு அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தர் சொல்றாங்க. சோ 2 தரப்புமே மாத்தி மாத்தி அவரை வச்சு நிறைய கமெண்ட்ஸ் சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க. இவர் என்ன சொல்றாரு, ரேசிங் எப்படி இருக்கு, நான் ரேஸ்ல என்ன மாதிரி பயிற்சி எடுத்துக்கிறேன், ஓவராலா ஒரு 2 ஹவர்ஸ் தான் தூங்குவேன் அப்படிங்கிற மாதிரி சொல்றாரு. 2 ஹவர்ஸ் தூங்கி எப்படி நீங்க அவ்வளோ டெடிகேட்டடா எப்படி இந்த ஸ்போர்ட்ஸ்ல இருக்கீங்க, அதுவும் இந்த ஏஜ்ல இவ்வளோ தூரம் ஒரு ஸ்டார் அந்தஸ்துக்கு போனதுக்கு அப்புறமா எப்படி நீங்க இந்த மாதிரி இருக்கீங்க அப்படிங்கறத எனக்கு ஆச்சரியமா இருக்கு. ஏன்னா அவ்வளவு தூரம் பெரிய லெவலுக்கு போயிட்டு இவ்வளவுதான் திரும்பவும் டெடிகேட் பண்ணி இன்னொரு ஃபீல்ட்ல போய் சாதிக்கணும் அப்படிங்கிற இன்ட்ரெஸ்ட் எத்தனை பேருக்கு வரும் அப்படிங்கிறது தெரியல. பேசிக்காவே அவர் ரேஸ்ல இன்ட்ரெஸ்ட் அவருக்கு ரொம்பவே அதிகம். ஆரம்ப காலகட்டத்துல இருந்து நம்ம பார்த்துட்டு இருக்கோம். நிறைய ஆக்சிடென்ட்ஸ் மீட் பண்ணியிருக்காரு. இந்த இன்டர்வியூல கூட சொல்லியிருக்காரு, 29 சர்ஜரிஸ் ஆயிருக்கு அப்படின்னு சொல்லி சொன்னாரு. 29 சர்ஜரிஸா, என்னடா சொல்றீங்க அப்படிங்கிற மாதிரி. 29 சர்ஜரிஸ் ஆனா கூட நான் அதை விட மாட்டேன் அப்படிங்கிற மாதிரி இன்னுமே அவர் அந்த ரேஸ்ல இருக்காரு. சமீபத்துல கூட கார் ரேஸ்ல கூட ஒரு சின்ன ஆக்சிடென்ட் ஆச்சு. பெரிய லெவல்ல அவருக்கு இன்ஜூர்ட் ஆகல, ஹர்ட் ஆகல. ஸோ அதனால அதுக்கப்புறம் அப்படியே கண்டினியூ பண்ணி போயிடணும். சமீபத்துல இன்னொரு ஸ்போர்ட்ஸ்ல கூட ஒரு 3rd பிளேஸ் இது பண்ணியிருக்காரு. ஸோ அது நல்லா தான் போயிட்டு இருக்கு. அவரோட ஜேர்னி அப்படிங்கிறது ரொம்ப நல்லாவே போயிட்டு இருக்கு. அவர் எதிர்பார்க்கறது அளவு விட நல்லா தான் போயிட்டு இருக்கு. ஸோ அவரும் அதுக்கு நிறைய டெடிகேட் பண்றாரு. ஸோ ஓவரால் இதை நம்ம என்ன தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா, நம்ம லைஃப்ல ஒரு இதை அச்சீவ் பண்ணணும் அப்படின்னா அதுக்கு நம்ம எந்த அளவுக்கு டெடிகேட்டடா இருக்கணும். ஈவன் நம்ம வேற ஒரு ஃபீல்ட்ல நம்ம வந்துட்டோம் அப்படிங்கிறதுக்காக ரிலாக்ஸ் ஆகாம, நம்மளுக்கு என்ன பிடிச்சிருக்கோ அந்த ஃபீல்டில் நம்ம சாதிச்சோமா, நம்மளுடைய ஏம நம்ம ரீச் பண்ணோமா, கோலை ரீச் பண்ணோமா அப்படிங்கிறது கண்டிப்பா எல்லாருமே யோசிக்கணும். எல்லாரும் டெடிகேட்டடா அவங்கவுங்க கோலை ரீச் பண்ணணும் அப்படிங்கிறது தான் ஏகே இந்த ரேஸ்ல போயிட்டு இருக்காரு இல்லையா? ஸோ அதுல இருந்து நம்ம கத்துக்கக்கூடிய ஒரு பாடம். இதை தாண்டி ஃபேமிலி பத்தி சொல்லும்போது என்ன சொல்றாங்கன்னா, ஃபேமிலி இவங்களுக்கு ரொம்பவே சப்போர்ட்டிவா இருந்தது. எல்லாருக்குமே அப்படிதான், சாதிக்கிற எல்லாருக்குமே ஃபேமிலிஸ் கண்டிப்பா சப்போர்ட்டா இருந்தாதான் நம்ம அடுத்த ஸ்டெப்பு போக முடியும். ஸோ ஃபேமிலி சப்போர்ட்டா இல்லை அப்படிங்கிறப்போ நம்மளால அந்த அளவுக்கு சாதிக்க முடியாது அப்படிங்கிறது தான் உண்மை. ஸோ அதையும் சொன்னாங்க. ஸோ அதெல்லாம் நல்ல விஷயம் தான். இதை தாண்டி ஃபேன்ஸ் பத்தியும் நம்ம நாடு பத்தியும் நிறைய விஷயங்கள் சொன்னாங்க. அதுதான் நம்ம இங்க பேச போறோம். ஃபேன்ஸ் பத்தி சொல்லும்போது என்ன சொன்னாங்கன்னா, ஒரு ஃபேன் எப்படி இருக்கணும்,
அவங்களுக்குன்னு ஒரு டிசிப்ளின் இருக்கணும் அப்படிங்கிறது தான் ஓவரால் அவர் சொன்னது. ஏன்னா வந்துட்டு இந்த சமீபத்துல நம்ம தியேட்டர்ஸ்ல எல்லாம் பார்த்தோம். சீட்ஸ் எல்லாம் உடைச்சு போட்டிருந்தாங்க. சில தியேட்டர்ல ஸ்கிரீன் எல்லாம் கிழிக்கக்கூடிய சம்பவங்கள்லாம் நிறைய நடக்கும். ஸோ அந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் வந்து மென்ஷன் பண்ணி, ஒரு ஃபேனா இருக்கீங்க அப்படின்னா ஒரு 18 இயர்ஸ் மேல ஒரு மெச்சூர்டா தான் இருக்கீங்க. ஒரு 18 இயர்ஸ்ல உங்களால ஒரு நாட்டினுடைய தலைவரையே தேர்ந்தெடுக்கக்கூடிய ஒரு ஓட்டு போடுற உரிமை உங்களுக்கு வருது அப்படின்னு சொன்னா, அதுக்கு ஈக்குவலா நீங்க வந்து நாட்டுக்கு செய்யக்கூடிய டியூட்டிஸும் உங்களுடைய செல்ஃப் டிசிப்ளினும் கரெக்டா இருக்கணும் அப்படிங்கறது தான் இந்த இன்டர்வியூல வந்து சொல்லியிருந்தாரு. அதை தாண்டி ஒரு ஃபேனை வந்து ஒரு இடத்துல வந்து ஃபேன்ஸ் வந்து இதெல்லாம் செய்யறாங்க அப்படிங்கறத இந்த மீடியாவும் வந்து பெருசா காமிக்கிறாங்க. அப்போ ஒரு ஃபேன்ஸ் செய்யும் போது இன்னொரு ஆக்டரோ இல்ல விளையாட்டு வீரரோ அவங்களோட ஃபேன்ஸும் அதை செய்யணும்னு ஆசைப்படுவாங்க, அவங்களும் செய்வாங்க. ஸோ இப்படி வந்து மீடியாவும் இதுல வந்துட்டு பெரிய பங்கு எடுத்துக்குது. ஃபோக்கஸ் பண்ணி காமிக்கிறது. ஸோ அது மாதிரி இன்னொருத்தவங்க பண்ண வைக்கிறது. இதுல வந்து மீடியா வந்து இந்த மாதிரிலாம் பண்ணாம இருந்தா கொஞ்சம் நல்லா இருக்கும் அப்படிங்கிற ஒரு விஷயம் சொன்னாரு. அதை தாண்டி ஃபேன்ஸ் அப்படிங்கிறவங்க எப்படி இருக்கணும் அப்படிங்கறத ஒரு டிசிப்ளினோட இருங்கப்பா. இதெல்லாம் வந்து வேணாம், இங்க பாக்குறீங்களா, மெச்சூர்டா பாக்குறீங்களா, படத்தை என்ஜாய் பண்றீங்களா, அதோட இது பண்ணிக்கோங்க. மத்தபடிக்கு நீங்க தியேட்டர்ல உள்ளவங்களும் வந்து காசு போட்டுதான் தியேட்டரை வந்து இந்த மாதிரி மாடிஃபை பண்ணி வச்சிருக்காங்க. நீ அங்க போய் வந்து சீட்டை இது பண்ணுவேன், ஸ்கிரீனை கிளிப்பேன் அப்படின்னா அது அவங்களுக்கு எவ்வளவு பெரிய நஷ்டமா இருக்கும் யோசிச்சு பாருங்க. யாருமே அது அங்க போய் நஷ்டம் ஈடு கொடுக்க போறது கிடையாது. ஸோ அதெல்லாம் பண்ணாதீங்க அப்படின்னு சொன்னாரு. ஸோ இது வந்து ஒரு பக்கம் இருக்கட்டும். அதை தாண்டி நாட்டு பத்தி வந்து இவர் வந்து ஒரு விஷயம் பேசினாரு. பேசிட்டே இருக்கும்போது எனக்கு அதுல ரொம்ப பிடிச்ச பாயிண்ட் என்ன அப்படின்னா, இப்போ கவர்மெண்ட் வந்து நம்ம நிறைய கேள்வி கேட்கிறோம் இல்லையா? கேள்வி கேட்டுட்டே இருக்கும்போது எனக்கு அது கொடு, இதை கொடு, நிறைய இலவசங்கள் கொடுக்குறாங்கல்ல. சோ இலவசமா எனக்கு அதை பண்ணு, இதை பண்ணுன்னா அவங்க காசுக்கு எங்க போவாங்க? கவர்மெண்ட்டும் வந்துட்டு அவங்களும் வந்து பாலிடிக்ஸ்ல இருக்கிறதும் ரொம்ப கஷ்டமான ஒரு ஜாப் தான் அப்படிங்கறத வந்து அவர் வந்து அந்த இடத்துல பதிவு பண்ணாரு. ஒரு ஆட்சியில இருக்கிறது எவ்வளவு கஷ்டமான ஒரு விஷயம் அப்படிங்கறதையும் அதை வந்து சொன்னாரு. சொல்லிட்டு ஏன்னா மக்கள் வந்து நிறைய கேட்டுட்டே இருக்காங்க. நமக்கிட்ட காசு இருந்தாலும் நம்ம வந்து பண்ண முடியும், இல்லைன்னா பண்ண முடியாது இல்லையா? சோ நிறைய விஷயங்களை டீல் பண்ண வேண்டியிருக்கு ஆட்சியாளர்கள். சோ மக்களுமே வந்துட்டு நிறைய எனக்கு கொடுங்க கொடுங்க கொடுங்கன்னு கேட்காம அந்த கவர்மெண்ட் டிஸ்டர்ப் பண்ணாம இருந்தா நல்லா இருக்கும் அப்படிங்கிற ஒரு விஷயத்த சொன்னாரு. அதை தாண்டி இன்னொரு விஷயம் சொன்னார். நீ கவர்மெண்ட் கிட்ட வந்து நிறைய கேக்குறல்ல, எனக்கு அதை பண்ணு, இதை பண்ணு, இதை பண்ணுன்னு கேக்குறல்ல, நிறைய விஷயங்கள் நம்ம இது பண்றோம். ஆனா நீ நாட்டுக்கு செய்ய வேண்டிய கடமைகளை வந்து நீ ஒழுங்கா செய்யறியா? டியூட்டிஸ் வந்து நீ கரெக்டா பண்றியா அப்படிங்கிற ஒரு கேள்வி கேட்டாரு அதுல. இது வந்து ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். நம்ம நாட்டுல நம்ம வந்து கேள்வி கேட்கறதுக்கு தயாரா இருக்கோம். எனக்கு ரோடு சரியில்லை, இது சரியில்லை, அது சரியில்லை அப்படின்னு நிறைய விஷயங்கள் நம்ம வந்து கேள்வி கேட்கறதுக்கு தயாரா இருக்கோம். ஆனா ஏதாவது ஒரு ரூல் நம்ம ஃபாலோ பண்றோமா? மக்களாக இருக்கக்கூடிய நம்மளுடைய டியூட்டிஸ்ன்னு ஒண்ணு இருக்கு இல்லையா, அதை வந்து நம்ம சரியா செய்யறோமா அப்படின்னு கேட்டா கிடையவே கிடையாது. எங்க மக்கள் நாட்டுக்கு செய்ய வேண்டிய கடமையை செய்ய தவறுகிறார்களோ அங்கதான் ஆட்சியும் தப்பாக இருக்கும். இது வந்து என்னுடைய ஒப்பீனியன். சோ அததான் வந்து இவர் வந்து சொன்னாரு. நமக்கு வந்து நம்ம செய்ய வேண்டிய டியூட்டிஸ் நம்ம செய்யறது இல்ல, கவர்மெண்ட் மட்டும் நம்ம வந்து கேள்வி கேட்கிறோம் அப்படின்னு சொன்னாரு. அதுக்கு 100% கரெக்டான ஒரு விஷயம் தான். அதை தாண்டி வந்து பார்த்தோம் அப்படின்னு சொன்னா நம்மளுடைய வேர்ல்டு அப்படிங்கிறது நம்ம வாழ்றதுக்கு ஏற்றதாக இருக்கிறதா அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஆங்கரை பார்த்து ஒரு கொஸ்டின் கேட்டாரு. கேட்கும்போது அவங்க சொன்னாங்க, இல்ல நம்மளுக்கு 100% வந்து நம்ம வேர்ல்டு வந்து நம்மளுக்கு ஏற்றதாக இல்லை, அது வந்து மாறிக்கிட்டே வருது அப்படிங்கிற மாதிரி அவங்க சொன்னாங்க. சோ அப்படி சொல்லும்போது ஏகே வந்து என்ன சொல்றாங்கன்னா, அப்போ இதை நம்ம என்ன செய்யணும், 100% வந்து கரெக்டா அந்த வேர்ல்டு இருக்கிறதுக்கு நம்ம என்ன செய்யணும்? இதுக்கு முன்னாடி காலங்கள்ல 100% வந்து நீட்டா இருந்தது, நல்ல டஸ்ட் இல்லாம, எதுவும் இல்லாம, ஃபால்ட் இல்லாம இருந்தது இல்லையா? சோ அப்படி இருந்த வேர்ல்ட தானே நம்ம இப்படி ஆக்கி வச்சிருக்கோம். அப்ப இப்படி இருந்த வேர்ல்ட நம்ம எப்போ அப்படி ஆக்க போறோம் அப்படிங்கிற மாதிரி கேள்வி கேட்டாரு. அல்டிமேட் அல்டிமேட் ஸ்டார்னா அவர் தான்யா அப்படிங்கிற மாதிரி அவர் கேட்கிற எல்லா கொஸ்டினுமே அல்டிமேட்டா இருந்துச்சு. ஸோ ஓவரால் அந்த பேட்டி ஃபுல்லாவே வந்துட்டு அவர் பேசின விஷயங்கள் கண்டிப்பா இது வரைக்கும் நீங்க அந்த பேட்டி பார்க்கலைன்னா கண்டிப்பா போய் பாருங்க. ஒரு ஒரு விஷயமும் அவ்வளவு அருமையா வந்து அதுல சொல்லியிருந்தார். இதுல அவர் சொன்ன ஒரு விஷயம் என்னன்னா, தமிழ்நாட்டை பொறுத்த அளவுல இங்க வந்து நிறைய கூட்டம் கூட்டிட்டா பவரை காமிச்சுக்கிறதா நினைக்கிறாங்க. சோ கூட்டம் கூடுறது அப்படிங்கிறது, இவ்வளவு மக்கள் தொகை இருக்கிற இந்த நாட்டுல கூட்டம் கூடுறது அப்படிங்கிறது ஒரு பெரிய விஷயமே கிடையாது.
சோ அது வந்து ஒரு பெரிய கெத்துன்னு நினைச்சு யாரும் வந்து செய்யறது நல்லா இருக்காது அப்படிங்கிற மாதிரியான ஒரு கருத்தை தான் தெரிவிச்சிருந்தாரு. அதை தாண்டி இந்த மாதிரி வந்து கூட்ட நெரிசல் ஏற்படுகிறது இல்லையா, அது வந்து ஏன் ஆக்டர்ஸ்க்கு மட்டும் நடக்குது? ஆக்டர்ஸ தாண்டி வந்து வேற இடங்கள்ல கூட்டம் கூடும் போதெல்லாம் அது நடக்கிறது இல்ல. ஆனா ஆக்டர்ஸ் அப்படின்னு வரும்போது மட்டும் இது ஏன் நிறைய அசம்பாவிதங்கள் அங்க நடக்குது அப்படிங்கிற மாதிரி கேள்வி கேட்டாரு. அது அப்படி சொல்ல முடியாது. நிறைய இடத்துல இந்த கூட்ட நெரிசலால அசம்பாவிதங்கள் நடந்திருக்கு. ஆக்டர்கள் சாராத விஷயங்கள்ல கூட நடந்திருக்கு. சமீபத்துல வேணா ஆக்டர்ஸ்க்கு நடந்துக்கலாம். இதுக்கு முன்னாடி நிறைய வந்து ஆக்டர்ஸ் சம்பந்தம் இல்லாத இடங்கள்லயும் இந்த மாதிரி கூட்ட நெரிசல்கள் அப்படின்லாம் ஏற்பட்டிருக்கு. இது ஓவரால் ஒரு விபத்து அப்படின்னு நம்ம வந்து கருத்துல கொண்டு அப்படி கருத்துல வச்சுக்கலாமே தவிர, அதை தாண்டி இது ஒருத்தர் மேலேயே நம்ம வந்து பழி சொல்லக்கூடாது அப்படிங்கிறதையும் பதிவு பண்ணார். ஏன்னா ஒரு விஷயம் ஒரு விபத்து நடக்குது அப்படின்னா அதுக்கு முழுக்க முழுக்க ஒருத்தர் மட்டும்தான் காரணம் அப்படின்னு நம்ம வந்து இது பண்ண முடியாது. எந்த இண்டிவிஜுவலையும் நம்ம வந்து அதுல பலிகடாவாக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இது சொல்லியிருந்தார். அதாவது கூட்டம் கூட்டுறதே பெரிய வேலை இல்லப்பா, ஆனா வந்து தனியா ஒருத்தர் மேல மட்டும் பழி போடாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு ஏணி சின்னத்துல ஒரு குத்து, தென்னை மர சின்னத்துல ஒரு குத்து அப்படிங்கிற மாதிரி அவங்கள குறை சொல்றது இல்ல, யதார்த்தமா என்ன நடந்ததோ அதையும் சொல்லிட்டு இதுக்கு வந்து குறையும் சொல்லாதீங்க அப்படிங்கிற மாதிரியும் சொல்லிட்டு ஒரு மாதிரி க்ளோஸ் பண்ணிட்டாரு. இதுல வந்து என்ன அப்படின்னா இதே வந்து பாசிட்டிவாவும் சரி நெகட்டிவாவும் சரி நிறைய விஷயங்கள் இதுல வந்து பேசிட்டு இருக்காங்க. இவர் வந்து இண்டிவிஜுவலை வந்து சொல்லாதீங்க அப்படின்னு சொன்னார் இல்லையா, சோ இண்டிவிஜுவலா வந்து விஜய் அவர்களை மட்டும் யாரும் குறை சொல்லாதீங்க அந்த கரூர் சம்பவத்துல அப்படின்னு சொல்லி டிவிகே தரப்புல வந்துட்டு இதை வந்து சாதகமா எடுத்து பேசிட்டு இருக்காங்க. ஆப்போனன்ட் பார்ட்டி வந்து என்ன சொல்றாங்க அப்படின்னா, கூட்டம் கூட்டுறது பெரிய விஷயம் இல்லைன்னு யாருக்கு சொல்றாரு, உங்களுக்கு தாண்டா சொல்றேன், ஒழுங்கா கவனிங்கடா அப்படிங்கிற மாதிரி ஆப்போனன்ட் பார்ட்டி பேசிட்டு இருக்காங்க. சோ அந்த விஷயம் மட்டும் பெரிய பேசு பொருளாக இருந்தது. ஓவரால் நான் என்ன சஜஸ்ட் பண்ணுவேன்னா, கண்டிப்பா அந்த பேட்டி எல்லாரும் பாருங்க. பாக்குறதோட மட்டும் இல்ல, அதுல ஒரு சின்ன சின்ன விஷயங்கள் அவர் சொல்றாரு. நம்ம டியூட்டிஸை நம்ம கரெக்டா பண்ணணும். ஃபேன்ஸா இருந்தா கூட அங்க நீங்க போற தியேட்டரா இருந்தாலும் சரி, வேற எந்த இடமா இருந்தாலும் சரி, அங்க போய் சேதத்தை விளைவிக்காதீங்க, அது மெச்சூரிட்டி கிடையாது அப்படிங்கிறதையும் பதிவு பண்றாரு. இதெல்லாம் ஓவரால் நம்ம மண்டையில வச்சு நம்ம நடந்துகிட்டோம் அப்படின்னா நம்ம நாடு எங்கேயோ போயிடும். ஆனா அதை பத்தி யாருமே யோசிக்கிறது இல்ல. இனிமேலாச்சும் யோசிப்போம். இல்ல யோசிக்க வைக்கக்கூடிய தலைவர்கள் வந்தா நல்லா இருக்கும் அப்படிங்கிறது தான் என்னுடைய கருத்து. உங்களுடைய கருத்து என்ன அப்படிங்கிறத மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல சொல்லிட்டு போயிருங்க. ஓகேவா? அடுத்த வீடியோல சந்திக்கிறேன். அதுவரை பாய்.